வணக்கம் லங்காஃபோ ஊடக உறவுகளை மற்றும் ஒரு காணொலியூடாக உங்களை சந்திப்பதிலே நாங்கள் மகிழ்வடைகிறோம். இப்பொழுது 2026ஆம் ஆண்டு FIFA உலகக்கிண்ண கால்பந்து போட்டிகள் அமெரிக்காவில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. பலத்த ரசிகர்களுடைய எதிர்பார்ப்புக்கு மத்தியிலே இந்த 2026ஆம் ஆண்டு எந்த அணி வெற்றி பெறப் போகிறது என்ற எதிர்பார்ப்பும் மக்கள் மத்தியிலே இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அதுக்குள்ளும் சில சோக சம்பவங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. அந்த சோகத்திலே உலகையே அதிர வைத்த மிக முக்கியமான ஒரு சோக நிகழ்வைத்தான் நாங்கள் பார்க்க இருக்கிறோம். இந்த நபர் உலகத்திலே அதிகமாக பேசப்பட்ட நபர். குறிப்பாக சிறியவர் முதல் பெரியவர் வரை இவரை தெரியாதவர்கள் யாருமே இருக்க மாட்டார்கள். அந்த பெயரை கேட்டாலே உலகில் அத்தனை பேருக்கும் தெரிந்த ஒரு நபர் தான் கிறிஸ்டியானோ ரொனால்டோ. இந்த கிறிஸ்டியானோ ரொனால்டோ அவர் விளையாட்டு வீரர் மாத்திரமல்ல, அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் மிக ஒழுக்கமான மனிதராக இருக்கின்றார். அதில் நாங்கள் பல்வேறு விடயங்களை நாங்கள் பார்க்க முடியும். அவருடைய உடலிலே டாட்டூ இருக்க முடியாது. பார்த்தீங்கன்னா நிறைய விளையாட்டு வீரர்களிலே அதிகமானோர் இந்த பச்சை குத்துகின்ற செயற்பாடுகளிலே இருப்பார்கள். உடம்பிலே எங்கேயாவது பச்சை குத்தி இருப்பார்கள். ஆனால் கிறிஸ்டியானோ ரொனால்டோவினுடைய உடலிலே நீங்கள் ஒரு துளியனும் பச்சை குத்தி இருப்பதை நீங்கள் காண முடியாது. ஏன் அவர் செய்கிறார் என்றால், இளைய சமூகத்துக்கு ஒரு முன்னோடியாகவும், குறிப்பாக அவர் ஒரு பிளட் டொனேட்டர், அதாவது இரத்தத்தை வழங்குகின்ற தானமாக வழங்குகின்ற ஒருவராக இருப்பதனாலே அவர் இந்த பச்சை குத்துகின்ற செயற்பாடுகளிலிருந்து தள்ளி இருக்கிறார் என்ற விடயத்தை தான் உலக ரீதியிலே நாங்கள் பார்க்கிற போது பல செய்திகள் வெளியிட்டிருக்கின்றன. இரண்டாவதாக பார்க்க போனால், குடும்ப வாழ்க்கையில் தனது குடும்பத்தையும் அழகுற வழிநடத்தி கொண்டிருக்கின்ற ஒருவர், அத்தோடு தனது உடல் உறுப்புகளையும் தானமாக இந்த சமூகத்துக்கு வழங்கியிருக்கின்ற மிக உன்னதமான மனிதராக அவரை பார்க்கிறார்கள். அது மாத்திரமல்லாமல் தனது சொத்திலே, குறிப்பாக அவர் உழைக்கின்ற உழைப்பிலே பெரும்பாலான சொத்தினை சமூக சேவைகளுக்காக பயன்படுத்துகின்றார். இந்த ஆப்பிரிக்க நாடுகளிலே கல்வி மற்றும் விளையாட்டுகளை ஊக்குவிப்பதற்காகவும் பல்வேறு நலத்திட்டங்களை மேற்கொள்வதற்காகவும் தன்னுடைய சொந்த பணத்தை அவர் வழங்கி கொண்டிருப்பதாக சர்வதேச செய்திகளை நாங்கள் பார்க்கிற பொழுதும், அல்லாவிட்டால் அவர் தொடர்பான விடயங்களை நாங்கள் ஆராய்கின்ற பொழுதும் எங்களுக்கு தெளிவாக தெரிகிறது. சரி, இந்த கிறிஸ்டியானோ ரொனால்டோ விளையாட்டுத்துறைக்கு எப்பொழுது வந்தார்? குறிப்பாக அவருடைய முதலாவது உலகக்கிண்ண போட்டி 2006ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. 2006ஆம் ஆண்டு முதலாவது உலகக்கோப்பையிலே பங்கு பெற்றிய கிறிஸ்டியானோ ரொனால்டோ அப்படியே படிப்படியாக நினைக்கிறேன் சர்வதேச ரீதியிலே அதிக உலகக்கோப்பையிலே பங்கு பெற்று விளையாடிய வீரர் என்ற பெருமையை கிறிஸ்டியானோ ரொனால்டோ பெற்றிருக்கின்றார். மொத்தமாக 6 உலகக்கோப்பைகளிலே அவர் பங்கு பெற்றிருக்கின்றார். இவரை நாங்கள் பார்க்கிற பொழுது ஒரு விளையாட்டு வீரரிலே நாங்கள் அவர் கோல் அடிக்கின்ற பொழுது, அவருடைய கோல் அடிக்கின்ற பொழுதே அந்த ஸ்டேடியம் எல்லாம் ஒரு அதிரும். அவருடைய இலக்கு எப்படி இருக்கும் என்றால், அவருடைய இலக்கை அவர் இலக்கு வைத்து விட்டார். அந்த கோல் எப்படியாவது போய் சேர்ந்து விடும் என்ற நம்பிக்கை அந்த போர்த்துக்கல் அணிக்கு எப்பொழுதுமே இருக்கும். எனவே போர்த்துக்கல் அணி சார்பாக அந்த அணியை வழிநடத்தி அந்த அணியுடைய பல வெற்றிகளுக்கு வழிவகை செய்தவர் தான் கிறிஸ்டியானோ ரொனால்டோ. அவர் பல சாதனைகளை படைத்திருக்கின்றார். அந்த சாதனைகள் தொடர்பாக நாங்கள் பார்க்க இருக்கிறோம். 5 முறை உலகில் சிறந்த கால்பந்து வீரருக்கான உயரிய விருதாக கருதப்படுகின்ற பிலோண்டன் விருதை பெற்றிருக்கின்றார். 2008ஆம் ஆண்டு, 2013ஆம் ஆண்டு, 2014ஆம் ஆண்டு, 2016 மற்றும் 17ஆம் ஆண்டுகளிலே இந்த உயரிய விருதான உலகின் சிறந்த கால்பந்து வீரருக்கான விருதை பெற்றிருக்கின்றார். அது மாத்திரமல்லாமல் 2 முறை த பெஸ்ட் FIFA மென்ஸ் பிளேயருக்குரிய விருதை பெற்றிருக்கின்றார். 2016, 2017 ஆகிய காலப்பகுதியிலே இந்த விருதுக்கு சொந்தக்காரராக அவர் மாறியிருக்கின்றார். ஒரு முறை FIFA வேர்ல்ட் பிளேயர் ஆஃப் தி இயருக்குரிய விருது வென்றிருக்கின்றார். 2008ஆம் ஆண்டு அந்த விருது அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல 4 முறை UEFA பெஸ்ட் பிளேயர் யூரோப்புக்கான விருதை பெற்றிருக்கின்றார். 4 முறை ஐரோப்பாவிலே மிகச்சிறந்த விருதுக்குரிய பரிந்துரை அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல 4 முறை யூரோப்பியன் கோல்டன் ஷூவுக்கு சொந்தக்காரராக மாறியிருக்கின்றார். தங்க பாதணிக்கு சொந்தக்காரராக அவர் மாறியிருக்கிறார். ஐரோப்பாவில் அதிக கோல்களை போட்டவர்களுக்கான விருதாகத்தான் இந்த கோல்டன் ஷூ வழங்கப்படுவது. இந்த கோல்டன் ஷூவையும் பெற்றிருக்கிறார். இப்படி பிரபலியமாக இருக்கின்ற கிறிஸ்டியானோ ரொனால்டோ 2026ஆம் ஆண்டு உலகக்கோப்பையுடன் தான் போட்டிகளில் விளையாட மாட்டேன் என்ற செய்தியை சொல்லியிருக்கிறார். என்றால் 2030ஆம் ஆண்டு உலக கோப்பை மீண்டும் ஆரம்பிக்கப்பட இருக்கிறது. அடுத்த உலக கோப்பை 2030 தான் இடம்பெறும்.
எனவே 2030 ஆகின்ற பொழுது அவருக்கு வயது 45 எட்டிவிடும். எனவே 45 வயது என்பது ஒரு அதிகூடிய வயதாக காணப்படுகின்றது என்ற எண்ணத்தோடு கிறிஸ்டியானோ ரொனால்டோ இந்த 2026 ஆண்டோடு ஓய்வு பெறுவதற்காக தனது கருத்தை வெளியிட்டிருக்கின்றார். இந்த கருத்து அவருடைய உறுதிப்பாடாகவும் இருக்கிறது. எனவே கிறிஸ்டியானோ ரொனால்டோவை சார்ந்த குறிப்பாக அவருடைய ரசிகர் பட்டாளம் இந்த உலகக்கிண்ண போட்டியை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். பார்த்து இந்த துயரத்தையும் அதிகம் பகிர்ந்து கொள்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. சமூக வலைத்தளங்கள் என்றாலும் சரி, அல்லாவிட்டால் இந்த இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ஒரு பிரிவு இருக்கு, இந்த CR7 என்று சொல்லுவார்கள். கிறிஸ்டியானோ ரொனால்டோவோட ஃபேன்ஸ் கிளப் இருக்கிறார்கள். எனவே அவர் ஒரு நடனத்தை வழங்கியிருக்கிறார். எப்படின்னா கிறிஸ்டியானோ ரொனால்டோவினோட டான்ஸ் ஒன்று இருக்கு. அந்த டான்ஸ் அவர் எப்பயுமே கோல் அடிச்சா ஒரு மூமெண்ட்ல செயற்படுவார். அந்த டான்ஸை வைத்துத்தான் அதிகமான மீம்ஸ் கிரியேட்டர்கள் இந்த மீம்ஸ் கிரியேட் பண்ணி கொண்டிருக்காங்க. அதே போல தமது சோகத்தையும் தமது அன்பையும் வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்ற விடயங்களை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. சமூக வலைத்தளம் பக்கம் போனாலே கிறிஸ்டியானோ ரொனால்டோவினுடைய புகைப்படம் தான் வந்து கொண்டிருக்கிறது. அது மாத்திரமல்லாமல் இந்த 7ஆம் நம்பருக்கு ஒரு தனித்துவமான பெருமதி இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், இலங்கையில் குறிப்பாக ஆசிய நாடுகளை பொறுத்தவரையிலே இந்த கிரிக்கெட் துறைக்கு அதிகமான ரசிகர் பட்டாளங்கள் இருக்கிறார்கள். குறிப்பாக ஐரோப்பிய நாடுகளை பொறுத்தவரையில பார்த்தோமானால் ஃபுட்பாலுக்கு ரசிகர்கள் இருப்பதை போல இந்த ஆசிய நாடுகள், கிழக்காசிய நாடுகளை பொறுத்தவரையிலே கிரிக்கெட்டுக்கு அதிகமான ஆர்வலர்கள் இருக்கிறார்கள். அதன் அடிப்படையிலே இந்த மகேந்திர சிங் தோனி இந்தியாவுடைய முன்னாள் அணித்தலைவராக இருக்கிறவர். அவர் 7ஆம் நம்பர். அவரும் மிக சிறப்பான முறையிலே ரசிகர்களால் கொண்டாடப்படுகின்ற ஒருவர். அதே போல ஃபுட்பால் ஜாம்பவானாக இருக்கின்ற கிறிஸ்டியானோ ரொனால்டோவினுடைய இலக்கமும் 7ஆக காணப்படுகின்றது. எனவே அவரையும் ரசிகர்கள் கொண்டாடுகின்றார்கள். உலக கால்பந்து வரலாற்றிலிருந்து ஓய்வு பெறுவது என்பது மிக கடினமான சூழ்நிலையை உருவாக்கி இருக்கிறது என்ற விஷயத்தை இந்த ரசிகர் பட்டாளம் தமது கவலைகளை வெளியிட்டுக் கொண்டே இருக்கின்றார்கள். கிறிஸ்டியானோ ரொனால்டோ சொல்லியிருந்தார், 2026 நாக் அவுட் சுற்றின் போது சிறிய இடைவெளியிலே செய்தியாளர் கூறுகின்ற பொழுது தான் நாட்டுக்காக தனது அயராத உழைப்பையும் ஒவ்வொரு நிமிடங்களும் வழங்கியிருப்பதாகவும் தான் இதை பெருமிதமிக்க தருணமாக பார்ப்பதாகவும் கூறியிருந்தார். கிறிஸ்டியானோ ரொனால்டோ கூறுகின்ற பொழுது நாங்கள் பார்க்கிற பொழுது, இதுதான் போர்த்துக்கலுக்காக நான் விளையாடும் கடைசி உலகக்கோப்பை. 2030 உலகக்கோப்பை எனக்கு சாத்தியமில்லை. ஆனால் என் நாட்டுக்காக விளையாடிய ஒவ்வொரு நிமிடத்தையும் நான் பெருமையாக நினைக்கிறேன் என்ற வசனத்தை உருக்கமாக கிறிஸ்டியானோ ரொனால்டோ பதிவு செய்திருக்கின்றார். அத்தோடு 2026 ஆண்டு உலகக்கோப்பை குறிப்பாக கால்பந்து போட்டிகள் போர்த்துக்கல் அணி வெளியேறியிருந்தாலும் கூட அவருடைய அழுகையோடு அந்த இறுதி விடைபெறு பெற்றிருக்கிறது. பல லட்சம் மக்கள் அவருடைய இறுதிப் போட்டியை காண்பதற்காக மைதானத்தில் ஒன்று கூடியிருந்த காட்சிகளை நாங்கள் கண்டிருந்தோம். எனவே உலக வரலாற்றிலே அழிக்க முடியாத பெயரை கிறிஸ்டியானோ ரொனால்டோ பதிவு செய்து வைத்திருக்கிறார். அது ஃபுட்பால் ரசிகர் மத்தியிலும் சரி, அதே போல உலகத்திலே அவரை நம்பி வாழ்கின்ற மக்கள் என்றாலும் சரி, அவருடைய பெயர் என்றுமே வரலாற்றிலே நிலைத்திருக்கும். லங்காஃபோ ஊடகம் சார்பிலே நாங்களும் அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். அதே போல ரசிகர்களுக்கு அனுதாபங்களையும் வெளியிடுகின்றோம். இது போன்ற பல காணொலிகளை தொடர்ந்து உங்களுக்கு வழங்க காத்திருக்கிறோம். மற்றும் ஒரு காணொலியூடாக சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.